அப்படியா? நீ சும்மா நீ ஓட்டுறல நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஜென்ஸா இருப்பாங்க அவங்கள ஓட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் நான். எனக்கு தெரியாதுண்ணே. தமிழ் செல்வி, தமிழ் மதனி சத்தியமா எனக்கு தெரியாது. வாருங்கள் மதனி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வாருங்கள். ஏன்னா நான் எல்லா லைவ்லயும் போயிட்டு தூத்துக்குடி ஜெயலட்சுமி லைவ்லாம் போயிட்டு நான் அவங்களுக்கு கமெண்ட் கொடுப்பேன். அப்போ இவங்க வருவாங்க. சரி இவங்க ஏதோ சும்மா ஏதோ கலாய்க்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது அதுவும் ஒரு என்ன. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்துச்சு கிரில் சிக்கன். சரி சரி ராஜாமா, நல்லா சாப்பிடுங்க. நாங்கள் வந்து சிக்கன் நல்லா அவ்வளோ வெளியிலலாம் சாப்பிட மாட்டோம், வீட்டில் வச்சு தான் சாப்பிடுவோம். அப்படியே வேணும் அப்படின்னா வந்துட்டு சில்லி சிக்கன் மட்டும் தான் வாங்குவோம். மற்றபடி அதெல்லாம் வேற எதுவும் வாங்க மாட்டேன். பச்சை கோழியா முழுசா கண்ணாடி பெட்டியில சுட வைத்து கொடுப்பார்கள். ஆமா சங்கர், அதுல நிறைய காசு ஆகும்ல. அதுக்கு நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். அப்படித்தான் நான் நினைப்பேன். அக்கா உங்க மொழி எங்களுக்கு சொல்லித்தாங்க. தமிழ் மொழி தானே நவீன்மா, நான் பேசுறது தமிழ் தானே. நல்லா இருக்கா? எப்படி தமிழ் மொழி தானே பேசுறேன் நீ தங்கம். தமிழ் தலைவரி தலைவரி மனோகரன் என்ன எழுதியிருக்கீங்க எனக்கு புரியல. என்ன எழுதியிருக்கீங்க? வணக்கம், இனிய நாள் மீது தெனிமோட்டம். வாருங்கள் சகோ மணிகண்டன் சகோ, வாருங்கள் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வாருங்கள் வணக்கம். புதுசாக வந்தீங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா? மனோகரன் சகோ, மணிகண்டன் சகோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிகப்புக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே. மணிகண்டன், எம்எஸ் ராஜா, பழனிசாமி சகோ, சாரி பாலாஜி சகோ, சாரி இது எங்கெங்கயோ படிச்சுட்டு இருக்கேன். மணிகண்டன், எஸ்எம் பாலாஜி அப்படின்னு கேர்ஸ்மா கூப்பிட்டுருக்காங்க. சிஎஸ் வணக்கம், சாப்பிட்டீங்களா? செல்வமணி கூப்பிட்டுருக்காங்க. நெல்லை முத்துமாரி சிஸ்டர், நான் 2 முறை உங்கள் லைவுக்கு வந்தேன், ஆனால் என் மெசேஜ் அனைத்தும் ஸ்கிப் ஆனது, வருத்தமாக இருந்தது. கண்டிப்பாக சிஎஸ் அண்ணா, நான் அவள்கிட்ட ஃபோன் பண்ணி நான் அவள்கிட்ட சொல்கிறேன் சிஎஸ் அண்ணா. ஹலோ வணக்கம், வாருங்க சகோ, வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? சேனல் வச்சுருக்கீங்களா நீங்கள் காலை மதியம் இப்போ என்ன சாப்பிட்டீங்க? காலையில் வந்துட்டு சாதம், பரங்கிக்காய் புளி குழம்பு, மாங்காய் பச்சடி சூப்பராக சாப்பிட்டேன். மதியானம் வந்துட்டு புளிசோறு, வாழைக்காய் வந்துட்டு வறுவல் அது சாப்பிட்டேன், பூமா கொண்டு வந்தா. அப்புறம் சாயங்காலம் வந்து திரும்ப கொஞ்சோடு சாப்பிட்டேன். ஓகே கண்ணன்மா, 2 மாதம் ஆயிடுச்சா? ஓகே, ஹாய் ஹாய், வாருங்கள் வணக்கம். ஈமான், ஹாய் ஈமான் தங்கம், ஹாய் தங்கப்பிள்ள, ஹாய் துர்கா ரெட்டி, ஹாய். நல்லா இருக்கீங்களா? உங்களோட பேர் என்ன சொல்லுங்க? என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க. தமிழ்ச்செல்வி, புரோட்டா சாப்பிட்டது குழந்தைகளுக்கு கொடுக்காத என்று சொன்னேன், கேட்பதே இல்லை சொல்லியிருக்காங்க. சரி விடுனே. யாது முறை யாரும் கேள்வி செல்வராஜனை கூப்பிட்டுருக்காங்க. கண்ணன் மாமா, நன்றி நன்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி மதனி, செல்வராஜ் சோகோ வணக்கம். சிஎஸ்என் சொல்லியிருக்காங்க. உங்க மேல ஒரு கசப்பான ஒரு உருவம், ஐயோ கருப்பான உருவம் உட்காந்துருக்குது, எனக்கு பயம் வந்தது, அழுது கொண்டே காட்டியை கட்டி நினைத்தால் பயத்துடன். சரி வீடு, அதான் நான் தான் இருக்கேன்ல, வீடு முதலே சாப்பிட்டு வா. சாப்பிட்டு நீ இருக்கனால தான்டா பேயே வந்துச்சு, உன் மேலதான் பேயே உட்காந்துருக்கு. கிஷோர் அண்ணா, லைவுக்கு வர சொந்தங்கள் அனைவரும் மறக்காம லைக் போடுவோம். சூப்பர் சூப்பர் அண்ணா, சூப்பர் மதனி, அருமை. சிஎஸ் கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டியாமா? நான் சாப்பிட்டேன், ரொம்ப ரொம்ப சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன்ப்பா. சிஎஸ்ஓ, இதில் உள்ள பாசம் மரியாதை வேறு எங்கும் இல்லை, அதுதான் ஹர்னி என்றங்க சேனல். வரவேற்போம், வளர வைப்போம். சூப்பர் ராஜாமா, ரொம்ப ரொம்ப நன்றி செல்லம், மிக்க நன்றி. ஜெயம், ஹாய்மா, வருங்க ஜெயம் சகோ வணக்கம். மெம்பர்ஷிப் லைவ் நீங்க போட்டு உள்ளீர்களா? மெம்பர்ஷிப் லைவ்லாம் நான் போடலைண்ணா, அதெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா எனக்கு எப்படி போகணும்னு தெரியாது. மெம்பர்ஷிப் லைவ் எப்படி போகணும் என்னன்னு எனக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து நம்மளோட லைவுகள், நம்மளோட உறவுகளும் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு மெம்பர்ஷிப் போட முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. நல்ல நெருங்கிய உறவுகள், இப்போ யாது முறைனா பாலானா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு நம்ம வந்து எப்படி அவங்கள விட்டுட்டு நம்ம மெம்பர்ஷிப் லைவ் போட முடியும்? ரொம்ப ரொம்ப அப்பையிலேருந்து ஒரு வருஷத்துக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. மெம்பர்ஷிப் போடுவாங்க, அவங்களுக்கு போட முடியாத சுச்சுவேஷன், அதனால அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம போட முடியாது இல்லை கோல்டு கிங்மா. ராமஜெயம் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. கேசிமா, வாங்க மச்சி சாப்பிடலாம் அப்படின்னு மாமா கூப்பிட்டுருக்காங்க. யாது முறை யாரும் கேள்வி மாமா, நம்மை வீட்டுக்கு வாங்க புரோட்டா சாப்பிடலாம். சூப்பர் தமிழ்மா. ஓகே தமிழ் மதனி. நல்ல முத்துமாரி சகோவை பாருங்க, ஸ்கிப்பு இது ஆகுதுங்களாம். ஓ ஆமாம் சங்கரன், நான் சொல்லிடலாம் அவள்கிட்ட சொல்லியாச்சு. நான் விராலிமலை வந்து முருகன் கோயில் மொட்டை போட்டு வந்தேன் பாப்பா. அப்படியா? சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? அங்கேருந்து ரொம்ப தூரம்ப்பா. அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 20-25 கிலோமீட்டர் தான் வரும் விராலிமலை. கேஎஸ் அருமை, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி லைவ்ல எல்லாருக்கும் இருக்கணும். கேஎஸ்சி மாறி